ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு இரவு நேரங்களில் வானத்தை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் பிடித்தது. ஒவ்வொரு இரவும் அவன் வீட்டின் முன் அமர்ந்து நிலாவையும் மின்னும் நட்சத்திரங்களையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பான். ஒரு இரவு திடீரென வானத்தில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அந்த ஒளி மெதுவாக வானத்திலிருந்து பூமிக்கு தரையிறங்க ஆரம்பித்தது. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு சிறிய மாய முயல் தோன்றியது. அது சாதாரண முயல் அல்ல, நிலாவிலிருந்து வந்த ஒரு மாய முயல். சில நாட்களுக்கு முன்பு வானத்திலிருந்த சில நட்சத்திரங்களின் ஒளி சிறு துண்டுகளாக உடைந்து பூமிக்கு விழுந்துவிட்டது. அந்த ஒளித்துண்டுகளை மீண்டும் சேகரிக்கவே அந்த மாயமுயல் பூமிக்கு வந்திருந்தது. அதை பார்த்த அந்த சிறுவன் அந்த மாயமுயலுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான். அவர்கள் இருவரும் இரவு முழுவதும் அமைதியாக ஒளித்துண்டுகளை தேட ஆரம்பித்தார்கள். புல்வெளியில் ஒரு சிறிய மின்னும் ஒளி தெரிந்தது. அந்த சிறுவன் அதை மெதுவாக எடுத்தான். அது ஒரு நட்சத்திரத்தின் ஒளித்துண்டு. அவர்கள் காடின் அருகே சென்றபோது இன்னொரு மின்னும் ஒளி இலைகளுக்குள் மறைந்து இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஒரு ஒளித்துண்டு கிடைக்கும்போது அந்த மாயமுயல் இன்னும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. இரவு மெதுவாக நகர்ந்தாலும் அந்த சிறுவன் தளராமல் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தான். இறுதியாக ஒரு சிறிய மலை அருகே மிகவும் பிரகாசமான கடைசி ஒளித்துண்டு கிடைத்தது. அந்த கடைசி ஒளித்துண்டை எடுத்தவுடன் எல்லா ஒளியும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தது. வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் மீண்டும் அழகாக பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தன. சூரியன் உதயமாகும் நேரத்தில் அந்த மாயமுயல் மெதுவாக மீண்டும் வானத்தை நோக்கி உயர ஆரம்பித்தது. அந்த நாள் முதல் அந்த சிறுவன் வானத்தை பார்த்தபோது நட்சத்திரங்கள் இன்னும் பிரகாசமாக மின்னுவது அவனுக்கு தெரிந்தது. ஸ்பார்க்கிள்.